வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 59, கூட்டுறவு பொருளாதாரம் என்பது தலைப்பு. செல்வந்தர் வாழ்க்கை நிலை பாதிக்காத சீர்திருத்த பொது உடைமை முறை வகுத்து செல்வந்தர் ஆதரவும் மனம் உவந்த சிறந்த ஒரு கூட்டுறவும் பெற்று உய்வோம். செல்வந்தர், தொழில் நிபுணர், விஞ்ஞானத்தார் சேர்ந்த ஒரு நிர்வாக சபையின் மூலம் செல்வத்தை மக்கள் பொது உடைமையாக்கும் திருப்பணியை அறிஞர்களே தொடங்க வேண்டும். ஆசான் அருட்தந்தை அவர்கள் மனிதகுலத்தின் பால் கொண்டிருக்கும் அளவற்ற கருணையை நாம் என்னவென்று சொல்வது? ஒரு பக்கம் சராசரி மனிதர்களும், அறிவு நிலையில் அதிகம் உயராத சாதாரண மனிதர்களும், பாமர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதே சமயம் இந்த பாமர மக்களின் உழைப்பினால் தனிமனித வாணிபத்தின் துணை கொண்டு செல்வந்தர்களாக உயர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையும் பாதிக்காத வண்ணம் அந்த பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். இதை யாரால் சாதிக்க முடியும்? அறிவில் உயர்ந்த அறிஞர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். எனவே அருட்தந்தை சொல்றாங்க, நாம் வகுக்கின்ற இந்த சீர்திருத்த பொது உடைமை முறை செல்வந்தர்களை எல்லளவும் பாதிக்க கூடாது. என்ன காரணம்? செல்வந்தர்களும் இன்றைக்கு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட முறையில்தானே செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். அது அவர்கள் தவறு கிடையாது. அவர்கள் அறிவு, தொழில் திறமை இவற்றை கொண்டு செல்வந்தர்களாகி இருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களது ஆதரவையும் அவர்களது கூட்டுறவையும் பெற்று கொண்டுதான் ஒரு புதிய கூட்டுறவு பொருளாதார முறையை வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கின்றது ஒரு நிர்வாக சபையின் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். அந்த சபையில் செல்வந்தர்களும் பங்கு வகிப்பார்கள். தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இவர்கள் இணைந்த அந்த ஒரு சபையின் மூலம் இன்று உலகம் முழுவதும் உள்ள செல்வத்தை மக்கள் அனைவருக்கும் பொது உடைமையாக்கும் அந்த உயர்ந்த திருப்பணியை அறிஞர்கள்தான் தொடங்கி வழிநடத்தி செயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அருட்தந்தை அவர்களது விருப்பம். நன்றி. வாழ்க வளமுடன்.